ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு இன்வெஸ்ட் இன் பிபிஎஃப். ஸோ பிபிஎஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் பெனிஃபிட்ஸு, அது டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்னா என்னென்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். ஒரு 15 இயர்ஸ்க்கு நீங்கள் லாக்இன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நீங்கள் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு லைக் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட் இந்த இது நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்பப்போலாம் காசு வருதோ நீங்கள் அதில் போடலாம். ரொம்பவே சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதேமாதிரி உங்கள் பேரண்ட்ஸு கூட நீங்கள் இது ரொம்பவே லைக் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இது ஒரு நல்ல குட் அசெட், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்பீங்க செகண்ட், நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், வேர் ஐ கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸ்லேயும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி லைக் 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. 7.1 7.2% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இதில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே பேசிக் அதே கான்செப்ட் தான் இதில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, எதுவும் இல்லை, வட்டிக்கு வட்டி, லைக் இன்ட்ரெஸ்ட் வித் இன்ட்ரெஸ்ட். எவ்ரி இயர் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அது மேனிப்புலேட் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, அது லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால 15 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இதில் வரும். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ மினிமமாக இந்த ஒரு 1 இயருக்கு ஒரு 500 ருபீஸ் ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு 1,50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1,50,000னா ஒரு 1 மந்த்துக்கு 12,500 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,50,000 உங்களுக்கு வரும். இல்லை ப்ரோ, என்னால் எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு மந்த். இன்னொரு மந்த் என்னால் ஒரு 1,000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு மந்த் என்னால் 500 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக நீங்கள் எஸ்ஐபி மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்லை. இதில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா எப்பப்போலாம் உங்களுக்கு காசு வருதோ அப்பப்போலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு ரெகுலராக இந்த மாதிரி எஸ்ஐபி மாதிரி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி போகும் அப்படின்றது இது உங்களுக்கு இருக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 6,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றது நான் ஒரு டேபிள் மாதிரி காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் இது கிடைக்கும். இப்போ இதில் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 பண்ணுற மாதிரி, இன்னொன்று மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 6,000, இன்னொன்று லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 12,500. அந்த 12,500 தான் இன்டூ 12 பண்ணிங்கன்னா 1,50,000 பெர் ஆனம் வரும். இப்போ நீங்கள் 3,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 7.1% உங்களுக்கு பிபிஎஃப்க்கு ரெகுலராக கிடைக்குது. டைம் பீரியட் ஒரு 15 இயர்ஸ். ஏன்னா இது லாக்இன் பீரியட் 15 இயர்ஸ் இருக்கிறதுனால 3,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டோட்டலாக 15 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் மட்டும் 5,40,000 இருக்கும். ஆனால் அது கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பாருங்க 4,06,336. டோட்டல் வேல்யூ உங்களுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 9,46,000 இருக்கும். நீங்கள் வெறும் 5,40,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ 9,46,000 வித் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3,000லேருந்து ஒரு 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சேம் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10,80,000, உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 8,12,673. டோட்டலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 18,92,673 வரும். இப்போ ஃபாரஸ் நீங்க ஒரு மாசத்துக்கு 12,500 போடுறீங்க அப்படின்னா 12,500ல எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 7.1%. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 22,50,000, பட் உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இதுல இன்வால்வ் ஆகுறதுனால 16,93,068 இங்க உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. இந்த 16,93,000 நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆக்சுவலி உங்களுக்கு அப்படியே கிடைச்சிச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல இருந்து. ஸோ டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க 12,500 மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்க அப் டு த 15 இயர்ஸ்க்கு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு 39,43,068. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 2025 ஜான்வரில இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2025 2040 அந்த டைம்ல 2039ல உங்களுக்கு 39,43,068 கிடைச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸில் என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபிக்ஸடாக உங்களுக்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்ட் வந்துட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும். தேர்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால உங்களுக்கு லாக்இன் பீரியட் இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, உங்களுக்கு 15 இயர்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அந்த டேபிளில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 lakhs அப்படின்னா கூட நீங்கள் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 6 lakhsனா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 lakhs கிட்ட வரும். ஸோ அப்படியே உங்களுக்கு மேலே வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்க்கும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வரும். இது லாக்இன் பீரியடில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸில் காமிச்சிக்கலாம். ஏடிசியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். 1,50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும்னு அவசியமே இல்லை, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மெடிக்கல் இது வருது, இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 years கழிச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து பணம் எடுக்கலாம். அது கூட 5 yearsக்கு அப்புறம் எடுக்கலாம். 5 yearsக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா கூட என்ன வரும்னா, ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து லோனாக எடுத்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் திரும்பி நீங்கள் அது கொடுக்குற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 yearsல ஒரு 7 lakhs சேவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு 4 lakhs எடுக்கிறீங்கன்னா அந்த 4 lakhs எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி அந்த 4 lakhs நீங்கள் பிபிஎஃப்ல இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு லோன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் பெனிஃபிட்ஸ் அண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க, டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது யாருக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு 45-50 ஏஜில் இருக்கவங்க இது ரொம்பவே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 45 ஆரம்பிக்கிறாங்கன்னா 60ல் அவங்க முடிப்பாங்க. 60ல் முடிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 45லேருந்து நம்ம வந்து ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 45ல் இருக்கவங்க 50ல் இருக்கவங்க ஒரு 5,000 6,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் அப் டு அவங்ககிட்ட காசு இருந்ததுன்னா ஒரு 12,500 மந்த்லி கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனால. அதே மாதிரி எல்லாரும் எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சு, நான் வந்துட்டு இப்போ இந்த அமௌண்ட்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நாமினி ஆட் பண்ணிக்கலாம். லைக் நாமினி 1 அண்ட் நாமினி 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 100% வந்துட்டு உங்களுக்கு எதாவது ஆகுது, லைக் ஃபியூச்சரில் எதாவது யாருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் யார் நாமினியாக ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேருக்கு மொத்த அமௌண்ட் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பேர் நீங்கள் நாமினி ஆட் பண்ணுறீங்கன்னா 50-50%. நீங்கள் இதில் தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 to 3 தான் நீங்கள் வந்து இந்த நாமினி ஆட் பண்ண முடியும். இப்போ 3னா லைக் 33-30 அந்த லெவலில் போயிடும். 33% போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட் பிரியும். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.